ஹாய்ங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஒரே மாதிரி தோசை, இட்லி சுட்டு சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் ராகி போட்டு ராகி தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே. மத்தியானம் 2 மணி வாக்கில் எல்லாம் ஆட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆட்டி தோண்டி கிரைண்டரெலாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பால்காரர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 சம்திங் அந்த டைமில் வந்துடுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு 3:30 பக்கம் ஆயிடுச்சு. தேவக்குட்டிய மாமா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட போயிட்டாங்க. ஸோ லேட் ஆச்சுன்னு சொல்லி ஒரு மாடை நான் கறந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி 2 அவுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு ரெகுலராகவே மாமா தான் அவுத்துடுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏமாதம்னு வைங்களேன், அது நம்மளை இழுத்து வீசிட்டு போயிடும். அப்படியே மான் குட்டியாட்ட துள்ளி குடிச்சு ஓடிட்டு இருக்குது. ஒரே ஒரு காலில் வச்சுதுன்னு வைங்களேன், அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான். அதனால் நான் அதிகமாக பிடிக்கிறதில்ல. மாமாவும் ஹஸ்பண்ட் தான் பிடிச்சி கட்டிக்கிறாங்க. ஸோ மாமா கூப்பிட போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பிடிச்சி பால் கறந்துட்டு போனதுக்கப்புறமா மாட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கையோட சாணியெல்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கையோட இருக்கிறப்ப ஒரு கூட 2 கூட இருந்துச்சுன்னா வலிச்சு கொண்டு போய் கொட்டிடுவோம். இல்லைன்னா 4, 5, 6 மாடு இருக்குது. 6 இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரே முட்டை வலிக்க முடியாதுன்னு சொல்லி வலிச்சு கொட்டிட்டேன்.